ஆயிங்க வாங்க, இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்சு பாக்ஸ் ரைஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு நாள் முதலையே ஒரு முழு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு ஒரு நாள் நைட்டு முளைக்க வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ முளைச்சி வந்திருக்கு. அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். ரைஸ் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சுருக்கேன் 1/2 ஹவருக்கு. முதல்ல 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு துண்டு 2 சில் தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி தாளித்து விடலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் ஆனால் டேஸ்டி ஹெல்த்தி ரைஸு. இந்த ரைஸுக்கு காரமே இஞ்சி, இந்த பச்சை மிளகா தான். மற்ற இதெல்லாம் போட தேவையில்லை, மசாலாலாம் தேவையில்லை. இப்போது இஞ்சி, பூண்டு, இந்த தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் மட்டும் நம்ம சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை கட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்ற தேவையில்லை, இது இப்படி அரைச்சி எடுத்தாவே போதும். இதுக்கு வந்து நான் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட தாளிப்புக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சோடனே நம்ம கருவேப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுடலாம். கருக விட்டுறாதீங்க சீரகத்தை. அப்படி அவ்வளோதான் பொரிய போகுது. அது கூடவே நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது சிம்பிளான ரைஸ் தான், ஆனால் ஹெல்த்தி, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கிட்டு அதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சது தேங்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுடலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு மஞ்சத்தூள்லாம் போட தேவையில்லை, இந்த கலரே நல்லா இருக்கும். நல்லா வணங்கினோடனே இந்த தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி குக் ஆயிடும். நான் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கோங்க. ரைஸ் ஊற வச்சுக்கோங்க, அடி பிடிக்காது. அடி பிடிக்கிற மாதிரி ஆனாவே கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்கும். இப்போ வந்து அந்த 1 கப் தாளை எடுத்து கொட்டிடலாம். ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் டைம். நம்ம ஊற வச்ச ரைஸே எடுத்து போட்டுடலாம். போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை செய்யணும்னு நினைப்பீங்க.
அதில் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறது. தேங்காய் போட்டிருக்கனால கொஞ்சம் கெட்டு போயிடுமோ அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். அதான் தேங்காய் நம்ம வணங்கிடுறோம்ல நல்லா. ஆனால் பாக்ஸில் வந்து சூடாக போட்டு மூடி வைக்காதீங்க. சாப்பாடு விசில் வந்த வரை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சு அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுங்க. உடனே சூடாக எடுத்து மூடி வைக்காதீங்க, அந்த வேர்த்துரும் தண்ணி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ். அது லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் கீயும் கூட ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஈக்குவலாக போட்டிருக்கோம் தாலும் ரைஸும், அதனால நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்னும் நீங்கள் ஸ்பைசி அதிகமாக வேணும்னா நீங்கள் மசாலாவும் கலந்துக்கலாம். நான் எனக்கு சிம்பிளாக இருந்தாவே சூப்பராக இருக்குது இந்த ரைஸ். சரி, இப்போ 2 விசில் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த டயத்தில் கலரி விடும்போதே உப்பு இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரைஸ் ரெடி. நாங்கள் ஆல்ரெடி 2 விசில் வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். ஜூஸியாக நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே போடணும். ஒரு பெரிய பவுல்லாம் கூட மாற்றிக்கலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் குக்கரில் இருந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி பொழுன்னு இருக்கு. குக்கரில் தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சிங்கன்னா பொழுன்னு இருக்கும். பாருங்கள், லஞ்ச் பாக்ஸில் போடுறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருக்குற அந்த ரைஸை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.